ரப்பர் பந்து திரைப்படத்தினுடைய இயக்குனர் அன்பு தோழர் தமிழரசன் பச்சமுத்து. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஒரு கமர்ஷியல் படமாக ப்ரொடியூசருக்கு காசு வாங்கி சம்பாதிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் எனக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு மரியாதையை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த ஒரு வருஷம் அதுக்கு சாமூஹ்ய காசாவுக்கும் நன்றி, லப்பர் பந்து படத்துக்கும் நன்றி. ஏன்னா ஒரு திரைப்படம் பணத்தை தாண்டி இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ நட்பையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். அந்த நட்புங்கிறது சாதாரணது இல்லை. எப்போ வேணாலும் என் கூட நிற்பாங்க, நீ என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற அந்த நட்பையும் கொடுத்துருக்காங்க. இதே முடி நான் நெஞ்சுக்கு நீதிக்கு எழுதும் போதும் இதே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என்னை பாராட்டினாங்க. அதில் கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா ஊக்கம் தான் நினைக்கிறேன். இந்த கமர்ஷியல் படத்துக்குள்ளே இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான தைரியமும் கூட. அடுத்த வாட்டியும் முயற்சி பண்ணுறேன் இதை காப்பாற்றிக்க. இங்கே வந்திருக்கிற மற்ற கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை அடிக்கடி ஞாபகப்படுத்தின சரத் அவர்களுக்கும் ஆதவன் தீச்சன்யா சார் ரொம்ப நன்றி. நம்பர் மாற்றிட்டேன் நடுவில், அதுக்கப்புறமும் கண்டுபிடிச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையை நான் மிஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு. மதன் சார், உங்கள் யதார்த்தமான நடிப்புக்கும் உங்களது மட்டும் இல்லை மேம், உங்களுடைய கடைசி விவசாயிலேருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய யதார்த்தமான நடிப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நிஜமே மேடைக்கு சொல்ல நடிக்கிறத தெரியாமல் நடிக்கிறது இருக்குல்ல, அருவியிலேருந்து ரொம்ப நன்றி. விரைவில் சந்திப்போம். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பொறுப்புள்ள படைப்பாளிகளை உச்சி முகர்ந்து பாராட்டுவதிலும் தாமிய கஸ்தா என்றுமே தன்னை பின்னுக்கு தள்ளி கொண்டது கிடையாது. அவர்களை கொண்டாடி கொண்டே இருப்போம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும். அதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திற்குரிய மிகப்பெரிய ஆகப்பெரிய பொறுப்பாக கருதுகிறோம். நன்றி தோழர்களே. இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களின் அன்பு தோழர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் ரோகிணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கும் படைப்பாளிகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிக பெருமையாக உள்ளது. இந்த மேடை உங்களால் மிக மிக அழகாக தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் எதை பேசணும்னு சொல்கிறோம், எப்படி பேசணும்னு சொல்கிறோம். ஆனால் இது சினிமா அப்படின்றது ஒரு வியாபாரம். ஆனால் அந்த வியாபாரத்தையும் செய்வோம். ஆனால் அதுலேயே நாங்கள் பேச வேண்டிய தைரியமாக பேசுவோம் அப்படின்னு துணிந்து பேசிய இளம் தலைமுறை இயக்குனர்கள் தான் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது எப்பவும் சொல்வது போல் உண்மையாகவுமே இந்த கலை, சினிமா என்கிற கலை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்துடன் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் அவ்வளோ ரசித்திருக்கிறேன். ஒவ்வொரு படத்திலும் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு எளிதாக அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க முடியாது. அந்த வலிகளை உணர்ந்தால் தவிர, அந்த வலிகளை உணர்ந்தவர்களின் மனதிலிருந்து வருவதுதான் ரொம்ப ஆனஸ்டான ஒரு படைப்பாக வரும் அப்படின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எனக்கு மிக பிடித்த கலைஞர்கள் இருக்காங்க, நான் மிகவும் ரசிக்கின்ற இயக்குனர்கள் இருக்காங்க. உங்களுடைய படைப்புகள் பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது வீண் போகலை அப்படின்ற விஷயம் புரியுது. தாமுய காசா உங்களை கௌரவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறது, பெருமைப்பட்டு கொள்கிறது. இதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நமது எழுத்தாளர்களுடைய, நமது தோழர்களுடைய வேலைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுடைய பேச்சுக்களிலிருந்து பல இடத்தில் நீங்கள் பேசியிருக்கிறத வச்சு கேட்கும்போது தெரியுது. அதுதான் தேவையாக இருந்தது. அதுதான் எங்களுடைய பாதைக்கான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. இன்னும் வீரியத்தோட இந்த
பாதைக்கு முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்வதற்காக உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதில் வந்து வியாபார நோக்குடன் அப்படின்னு சொன்னார். அது வியாபார நோக்குடன் எடுத்ததாக எனக்கு தெரியல. அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி படங்கள் தான் எடுத்திருப்பீங்க. பட் நீங்கள் எடுத்திருக்கிற படம் ரொம்ப உன்னிப்பாக எதை நான் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் வந்து இங்கே கொண்டாடுவதற்காக இருக்கிறோம். இது ஒரு சிறிய அரங்கம்தான், ஆனால் இந்த அரங்கம் மிக முக்கியமான அரங்கம். நன்றி அனைவருக்கும், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நண்பர்களே, அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை விழா குழு தலைவராக இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விழாவுக்கு நியமித்த தாமுயா காசாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த விழா வந்து என்னுடைய குடும்ப விழா மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர்கள், நாங்கள் பயங்கரமாக கொண்டாடுற இயக்குனர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனா எனக்கு பயங்கர பெருமிதமாக இருக்குது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தொடர்ந்து முற்போக்கான கருத்துக்களை, இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான படைப்புகளை கொடுக்கக்கூடிய படைப்பாளிகளை பாராட்டுவதே தன்னுடைய பெரும் கடமையாக வைத்திருக்கிறேங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட நிகழ்வில் இப்படிப்பட்ட பொறுப்பு வந்து நிச்சயமாக பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்குது. இப்போ 2022, 23, 24 இந்த 3 விழாவிற்கும் விருது கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஜென்ரலாக எனக்குன்னு இல்லை, அநேகமாக நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து வந்து நடிகர்களோட படம் தான் பெரும்பாலும் பிடிக்கும். ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜயகாந்த் சார் படம் இப்படி பார்த்து தான் வளர்ந்துருப்போம் சின்ன வயசில். ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது இயக்குநர்களோட படத்தை பார்க்குறதுக்கு மெதுவாக தொடர்றோம். நான்லாம் அப்படி தான் ஆரம்பித்தேன். சின்ன வயசில் முதல்ல ரஜினி பிடிக்கும், அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கமல் சார் பிடிச்சி, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இயக்குநர்களுடைய படங்கள் தான் அப்படி. அதுலேயும் பர்டிகுலராக எந்த மாதிரியான இயக்குனர்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை எந்த மாதிரியான இயக்குனர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப மெல்ல மெல்ல நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் சமீபமாக பார்த்து பயங்கரமாக வியந்த படம் வந்து லப்பர் பந்து. எல்லா இயக்குனர்களோட படமே ரொம்ப பிடிக்கும். அதில் லப்பர் பந்து இயக்குனர் வந்து ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படம். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன வயசில் அவருக்கும் அநேகமாக அவரும் பயங்கரமாக விஜயகாந்த் ஃபேனுங்கிறது பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு விஜயகாந்த் ஃபேனாக இருந்து இந்த சமூகத்தின் தேவைக்காக எடுக்கப்படுற ஒரு படத்தில் அந்த விஜயகாந்தை கமர்ஷியலாக எப்படி பொருத்தணுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதை பிரமாதமாக எழுதி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து அதை எல்லா விதத்துலையும் சமூகத்தின் தேவைக்காகவும் அதே மாதிரியே வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றியடைய வச்சு இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அவர் மாதிரி இயக்குநர்கள் தேர்ந்து நிச்சயமாக நல்ல படைப்புகள் தான் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு துளி கூட மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் பேசுகிற இடங்களில் இருக்கட்டும், சில இன்டர்வியூஸில் அவர்கிட்ட கேட்கும்போது கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க நான் பார்த்தவன், அந்த அளவுக்கு தான் நான் பேச முடியும் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சார் நீங்கள் இதே மாதிரியே எப்பயும் இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கேன். அதே மாதிரியே கௌதமன் சார், நானும் அவரும் ஒரே மாவட்டம் தான், புதுக்கோட்டை மாவட்டம் தான். ரொம்ப பிரமாதமாக தொடர்ந்து வந்து இந்த சமூகத்துக்கான தேவை என்ன, எதை நம்ம சொல்லணும், யார் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத வலைத்தளங்களில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர. கழுவத்திமுக எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும், ராட்சசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும் தொடர்ந்து அதை தன்னுடைய கடமையாக, பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்குது இதனால், ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இதை தான் எடுப்பேன், இங்கே தான் நிற்பேன் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு பெரிய நன்றிகள். அதே மாதிரியே பார்க்கிங் டைரக்டர், குடும்ப சூழலுக்குள்ளே இருக்கிற சிக்கல், அவருக்கு உள்ளே வந்து இப்போ வண்டி ஓடும்போது பார்க்கிங் இடம் இல்லை, கார் ஓட்டுறது பெரிய ட்ரபிளாக தான் இருந்துச்சு. அப்போ சின்ன ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய சில இடங்களில் இது எவ்வளோ பெரிய சிக்கல் உண்டு பண்ணுது, உளவியலாக என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் நம்ம எதிர்கொள்கிறோம், அதில் நம்ம வந்து எங்கே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவருக்கும் நன்றி. அப்புறம் விட்னஸ் இயக்குனர், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் படக்கூடிய பாட்டை எளிமையான மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும்
தானாக்காரன் இயக்குனர் திரு தமிழரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இதில் டானாக்காரன் இயக்குனர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னா அந்த படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அவரோட படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் நானும் பண்ணியிருந்தேன். அவர் விட்னஸ் இயக்குனரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். துப்புரவு தொழிலாளர்களுக்காக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிறையா சிக்கல்களை மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக புரிகிற மாதிரி, அவங்களோட அவலங்களை துன்பங்களை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தார். ஸோ இப்படி முற்போக்கு பேசக்கூடிய, சமூக முன்னேற்றத்திற்காக பேசக்கூடிய அத்தனை இயக்குனர்களும் இந்த மேடையில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா மேடையிலுமே இவங்க தான் தொடர்ந்து இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுதான் நேமம் அவங்க எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட விழாவிற்கு வந்திருக்கும் அவர்களையும், இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாத்தையும் வருக வருகவென்று விழாக்குழு சார்பாக வரவேற்கிறேன். நன்றி. நண்பர்களே, 2022ஆம் ஆண்டுக்கான விருதினை வழங்குகிறோம். விருதாக திரைப்படங்களிலிருந்து விட்னஸ், டானாக்காரன், கடைசி விவசாயி இந்த 3 படங்களும் தேர்வு செய்யப்பட்டது. முதலாவதாக விட்னஸ் திரைப்படத்திற்கு இயக்குனர் தீபக் அவர்களுக்கு தென் சென்னை தாமிய காசா மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் CM குமார் அவர்கள் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். தீபக் அவர்கள் நம்முடைய அனைவரின் கரகோஷத்திற்கிடையே பெற்றுக் கொள்கிறார். அவருக்கான பட்டயத்தை அன்பு தோழர் மணிநாத் அவர்கள் வழங்குகிறார்கள். கடைசி விவசாயி இந்த படத்திற்கான விருதினை அன்பு தோழர் சிவசெந்தில்நாதன் அவர்கள் இங்கே அந்த விருதை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய எங்களின் திரைக்கலைஞர் ரேச்சல் அவர்கள் அந்த விருதினை பெறுகிறார். பட்டயத்தை அன்பு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வழங்குகிறார்கள், மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர். இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு வெளியான படங்கள் பட்டயத்தை பாரதி செல்வா அவர்கள் வழங்குகிறார்கள். கவிஞர் அருள் அவர்கள் ஜமா திரைப்படத்தினுடைய இயக்குனர் அன்பு தோழர் கதாசிரியர் பாரி இளவழகன் அவர்களுக்கு சரத்குமார் விருதினை வழங்குகிறார். பட்டயத்தை ஹேமாவதி அவர்கள் வழங்குகிறார்கள். டானாக்காரன் தோழர் தமிழ் அவர்களுக்கு மருதுபாரி அவர்கள் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறார். அந்த படத்தினுடைய கேமராமேன் மாத்தேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய அனைவரின் கார்களிலே தமிழ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். அவருக்கான அந்த திரைப்படம் குறித்த பட்டயத்தை அன்பு தோழர் பேராசிரியர் வெண்மணி அவர்கள் வழங்குகிறார்கள்.
விருது பெற்றவர்களுக்கு விழாக்குழு சார்பாக ஒரு வேண்டுகோள். நீங்கள் பெற்ற விருதுகளோடு புகைப்பட அந்த பார்க்கிங் திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் ராம் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதி செல்வா அவர்கள் விருதினை வழங்குகிறார். பட்டயத்தை ஃபாமிதா அவர்கள் வழங்குகிறார்கள். இரண்டாயிரத்தி 24 வெளியான லப்பர் பந்து, ஜமா, வாழை 3 படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. லப்பர் பந்து படத்திற்கு இயக்குனர் கதாசிரியர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு எங்களின் சந்தோஷ் அவர்கள் விருதினை வழங்குகிறார். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஆறுமுகம் அவர்கள் விருதினை வழங்குகிறார்கள். சமூகத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து தங்களை திரைத்துறையில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் தாமிய கசா தன்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்பொழுது விட்னஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தோழர் தீபக் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் ஏற்புரையாக. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விட்னஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து சமீபத்திய இப்போ மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. மண்டலம் 5/6/8க்கு நடந்த ஊதியதும் நிரந்தர பணியாளர்களுக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. மக்கள் தோழர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இன்னமும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ தான் ஒரு அட்டென்ஷன் ஆணுச்சு இந்த போராட்டம் தான். ஆனால் அவங்க தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிய வந்தது ஒரு மீடியா தான் பெருசாக பேசப்பட்டது இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஏன்னா இதோட தொடர்ச்சி என்னென்னா, நம்ம சென்னையில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பழனி மாதிரி ஒரு பயங்கர பின்தங்கிய இது, சேலம், இப்போ 2015 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழ்நாட்டில் நடந்த சென்னையில் அது வந்து நேஷ்னல் மீடியாவும் சரி, இங்கே இருக்கிற மீடியாவும் சரி, பயங்கரமாக சென்னையில் மனிதநேயம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மனிதநேயம் ஏன் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு வந்து ஒப்பந்த இதுலேருந்து நிரந்தர பணியாளரை ஆக்குவோன்னு சொல்லி பழனி, புதுக்கோட்டை, சேலம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அவங்க தான் சென்னையை வந்து உங்களை பாதுகாத்தது நம்மளையே. ஸோ வந்து அவங்க தான், அதுவும் அவங்கள வந்து சும்மா பஸ்ஸில் இதெல்லாம் கூப்பிட்டு வரல, அதே வண்டியில் நிற்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க. 8 மணி நேரம் 9 மணி நேரம் பயணம் அந்த மலையிலையும். அவங்க வந்து தங்கினதெல்லாம் இங்கே ஒரு சின்ன சின்ன கூடாரம் இந்த மாதிரி தான் தங்கியிருந்தாங்க மண்டபத்தில். ஸோ அவங்க இன்னமும் பழனி இந்த மாதிரி பழனினே சேலம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இன்னமும் நிரந்தர பணிகளுக்காக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் விட்னஸ் இதுக்காக நான் ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிட்டப்ப 2018 இங்கே தெரியாது, இதோட மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. ரிப்பன் பில்டிங்க்கு வெளியில் அவங்கள வர விடாமல் தடுத்து அவ்வளோ உள்ளிருப்பு போராட்டம் நடந்துச்சு. அதே இதில் மெட்ரோவும் நடந்துச்சு. ஸோ வந்து அவங்க வந்து 24 மணி நேரத்தில் அவங்க ஃபுல்லாக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க. அவங்களோட பணிக்காகவும் அவங்க போராட வேண்டியதாக சூழ்நிலையில் தான் இன்னமும் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுகிட்டு இருக்கோம், அது இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நம்முடைய வாழ்க்கை நடைபோட்டு கொண்டிருக்கிறது. கடைசி விவசாயிலிருந்து விருதினை பெற்ற திரைக்கலைஞர் ரேச்சல் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இயக்குனர் திரு மணிகண்டன் சார்பாகவும் கடைசி விவசாயி சார்பாகவும் இந்த விருது வாங்கிக்கிறது ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி விவசாயி எனக்கு ரொம்ப பர்சனலி என்னத்துக்கு சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டின படம். எனக்கு ஒரு இனிஷியல் மாதிரி கடைசி விவசாயி. ஸோ
எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஆக்சுவலி ஒரு சரியான டைரெக்ஷன் கொடுத்தது கடைசி விவசாயி தான். ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக என்ன சொல்ல வந்திருக்கேன், எதுக்காக இங்கே இருக்கேன்றது திருப்பி திருப்பி ஒரு நினைவூட்டலாகவும் இந்த மாதிரி விருதுகளோ அங்கீகாரங்களோ கிடைக்க அக்னாலேஜிங்காக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. தாமிய கசா மேடை அனைத்திலும் அந்த படம் கொண்டாடப்பட்டது. அதனுடைய இயக்குனர் 2022 ஆண்டுக்கான விருதினை பெற்றிருக்கிறார். இப்பொழுது எங்களின் தமிழ் இல்லை வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற நண்பர்கள், தோழர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த நிகழ்ச்சியை துவத்து கொண்டிருக்கிற தாமசாவோட இளந்தற்றல் தொப்பி போட்டு அழகாக பேசிக்கொண்டிருக்கும் அண்ணன் பிரகதீசன் அவர்களுக்கும் நன்றி. முதல்ல தாமேசாவோடக்கு எனக்கு 5வது மேடையோ 6வது மேடையோ இந்த படம் வந்ததுலேருந்து என்னை எல்லா மேடையும் தாமேசா ஏற்றிட்டாங்க. தாமேசாவுக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னென்னா, நான் முதல் சினிமா இயக்குனரை ராமேஸ்வரத்தில் வச்சு தாமேசா மேடல் தான் நான் பார்த்தேன். அப்போ நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். நான் முதல் சந்தித்தது தாமேசா மேடலில் தான் ஒரு இயக்குனரை சந்தித்தேன். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக இருக்கார் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எத்தனை மேடையில் போய் விருது வாங்கினாலும் மக்கள் கையிலேருந்து தாமேசா கொடுக்குற இந்த விருது எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விருதாக நினைக்கிறோம். எப்போதுமே மக்களுக்காக, மக்கள் போராட்டத்தில் களத்தில் நிற்கிற நீங்கள் கொடுக்குற விருது தான் எங்களுக்கு பெரிய விருது. உங்கள் படம் நல்ல படம், மக்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அதை பெரிய விருதாகவும் அங்கீகாரமாகவும் எப்போதும் இங்கே இருக்கிற எல்லா திரைக்கலைஞர்களும் நாங்கள் நினைப்போம். எங்கே வர முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு பதட்டம் மட்டும் இருந்துச்சு. இந்த விருதை வாங்கினதுக்கும் உங்களோட நின்று கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. 23க்கான விருதுகளை பெற்றிருக்கிற கழுவத்தி முருகன் படத்தின் இயக்குனர், எங்கள் ஊர்க்காரர் கௌதம் ராஜ் அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். உங்கள் கரவொலியோடு. தோழர்கள் அனைவருக்குமே மாலை வணக்கம். கழுவத்தி முருகன் அந்த படம் எனக்கு ரொம்ப பெரிய வலி நிறைந்த ஒரு படம். அது ஏன்னா அது இந்த கரும்பு மிஷினுக்குள்ளே மாட்டிட்டு வெளியில் வந்த மாதிரி சென்சார் போர்டில் ஒரு 5.5 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு 125 கட்டோட வெளியில் வந்த படம் அது. ஆனால் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு அறிவாளிகள் நிறைந்த ஒரு கூட்டம் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விருதுக்காக முதல்ல தலைவனைக்கு நான் ஏற்றுக்கிறேன். சாதியம் சார்ந்த இந்த நம்மளுடைய சமூகத்தில் எது தீர்வாக இருக்குமோ அதை நோக்கி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மிக்ஸில் தான் நான் அந்த படத்தை கொடுத்தேன். அது இந்த விருதை கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, ஒரு ரொம்ப சுருக்கமாக பேசின மேடை இதுதான் போல இருக்கு. ஆமாம், ரொம்ப வெடிச்சு பேசி நன்றி. அடுத்ததாக பார்க்கிங் படத்தினுடைய இயக்குனர், கதாசிரியர் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை பேசலை. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இந்த விருது வாங்கிக்கும் போது. ஏன்னா எத்தனை விருதுகள் வாங்கினாலும் இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்திலேருந்து வாங்குறது ஒரு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக பார்க்குறேன். அது பத்திரிகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகம், திரைக்கதை எதுவாக இருக்கட்டும், அந்த எழுத்தோட பவர் தான், அது கொடுத்த அங்கீகாரம் தான் எங்களையுமே இந்த இடத்துக்கு வர வச்சுருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்கக்கிட்டேருந்து அந்த விருது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் இதை இந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த விருது வாங்கிக்கிடும் போது இருக்க சந்தோஷத்தை விட மேடம் சொன்னாங்க, இந்த விருது உருவானதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை கேட்கும்போது இன்னும் மக்கள்கிட்டேருந்து இது கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணோட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விருது வாங்கின மற்ற எங்களுடைய சக இயக்குநர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பேசிக்கொண்டே இருக்கலாம்.
அப்படியான அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த மக்களுடைய வாழ்வின் வழிகளை பேசியிருக்கிறார். அந்த மக்கள் ஏற்கக்கூடிய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை சமூகம் எப்படியான பார்வையில் பார்க்கிறது என்பதை பேசியிருக்கிறார். அதனுடைய இயக்குனர் ஜமா எங்களின் பாரி இளவழகன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகேங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களோட சினிமா ஆர்வம் எங்கே தொடங்குனது அப்படின்னா, பல பேர் வந்து நான் இந்த தேட்டரில் போய் இவரோட படம் பார்த்தேன், அப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புறது என்னென்னா, என்னுடைய இந்த சினிமா ஆர்வம் எங்கே தொடங்குச்சுன்னா, நான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் சங்கத்திலேருந்து இந்த மேடையில் இதே மாதிரி ஒரு மேடையில் மைக்கை பிடிச்சி பேச்சு போட்டியில் நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து தான் துவங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் மூலமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய நடிகர்களோ பெரிய கேமராவோ பயங்கரமான டெக்னீஷியனோ கிடையாது, எழுத்து தான். நீங்கள் பேனா பிடிச்சி எழுதுறது தான் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமும் இந்த மாதிரி அறிவாளிகளும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மேடையில் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் நின்று விருது வாங்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான காரணமாக நான் எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நமக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கிறதுலையும் இந்த கதை எழுதுறதுலையும் மிகப்பெரிய ஆர்வத்தை உண்டு பண்ணது வந்து அங்கே இருந்த எழுத்தாளர்கள் சங்கங்களும் அவங்க வச்ச பேச்சு போட்டிகளும் அவங்க வச்ச கட்டுரை போட்டிகளும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்படி ஒன்று தான் வந்து அந்த மண்ணின் கதையான தெருக்கூத்து கலைஞர்களை பற்றி முக்கியமாக நிறைய விஷயங்கள் இதில் பற்றி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த கலைஞர்களை சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறோம், பயங்கரமாக கொண்டாடி இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு கலைஞர்களை பற்றி இங்கே பெருசாக நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ரொம்ப ஒரு யாரை பற்றி கேட்டாலும் தெருக்கூத்து என்னப்பா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை போர் அடிக்காமல் ஒரு படமாக கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஜமா திரைப்படம். உங்களுக்கு பல பேர் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விருது கொடுத்தது எவ்வளோக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி திறமையான கலைஞர்கள் கூட வந்து மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து எப்படி படங்கள் எழுதணுங்கிறத விட ஒழுங்காக எழுதணும், அது முற்போக்கு சிந்தனையோடு இருக்கணும், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு இருக்கணுங்கிறத வந்து இந்த விருது வந்து ஞாபகப்படுத்துறதா இது பார்த்துக்கிறேன். திடீர்னு எதனா வேறு எதனா அப்படி போகணுன்னு யோசிச்சேன்னா, ஏதோ ஒரு படத்தை பார்த்து சூடு போட்டுக்கிறதுக்கு அப்படி போகணுன்னு பார்த்தோன்னா, இந்த விருதை திரும்பி பார்த்தோன்னா இல்லை அவங்க திரும்ப விருது கொடுக்கணும், அதுக்காகவாவது ஒழுங்காக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை மிகப்பெரிய உந்துதலாக எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.